ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நான் விளையாட்டுக்கு போட்டிக்கோசம் நான் ஏங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் டெஸ்ட் கேப்டனான பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் இப்போது பங்களாதேஷுக்கு எதிர்க்காக டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையிலே ரொம்ப டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க டெஸ்ட்டில்னு சொல்லலாம். குறிப்பாக அவங்க நாட்டில் எதுவுமே பண்ண முடியல. இந்திய அணியை கடந்த ஒரு 13 வருஷமாக ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த அணியும் இந்த மாதிரி ஹோமில் வச்சுன்னு இல்லை. அவங்க நாட்டில் இது வரைக்கும் எந்த அணியும் ஒரு கடந்த 13 வருஷமாக வீழ்த்தலை. அதுவே பெரிய ரெக்கார்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இது போன்ற இருக்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து 2 வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்தாங்க. இப்பயும் புள்ளிப்பேட்டையில் தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. ஆனால் அவங்கள நாங்கள் இந்த பிடிஎஸ் பார்டர் கவாஸ்கர் டாப்பில் கண்டிப்பாக அவங்கள நாங்கள் வீழ்த்துவோம். அதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன். எங்கள் நாட்டுக்கு வந்தாங்கன்னா இந்தியாவை வீழ்த்துறது தான் எங்களோட முதல் குறிக்கோள். அந்த போட்டிக்கோசரம் நாங்களும் எங்கள் அணி வீரர்களும் காத்துட்ருக்கோம். அந்த போட்டியை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் ஓப்பனாக பேசியிருக்காப்புல. ஆமாங்க, ஆனால் அந்த அச்சம்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், அதுதாங்க இந்தியா. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் ஸ்பின்னர்ஸ் கேட்குறீங்களா, நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கேட்குறீங்களா, குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. எல்லா விதமான ஒரு அட்டாக் இருக்குது. அட்டாக்கிங் பிளேயர் இருக்காங்க, நின்று ஆடுற பிளேயர் இருக்காங்க, டெஸ்ட் மேட்சுக்கான பிளேயர், T20க்கான மேட்ச் பிளேயர், ஓடிஐக்கு மேட்ச் பிளேயர்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இந்திய அணியில் இருக்காங்க. அதனால தான் இந்திய அணி இப்போ கிரிக்கெட்டை டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் ஆஸ்திரேலியா தானே கிரிக்கெட் டாமினேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது அப்போ இருந்துச்சு ஆஸ்திரேலியா. பட் இப்போது ஆஸ்திரேலியாவோட இந்தியா தான் செம்மையாக டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் எப்படின்னு. ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2 டைம் ஃபைனல் போயிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 50 ஓவர் வேர்ல்டு கப்பை ஃபைனலில் தான் போய் விட்டாங்க. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக கிரிக்கெட்டை டாமினேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம இந்தியாவை அவங்க நாட்டில் வச்சு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.